ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு முதியவர் படுத்திருந்தாரு. அவர் படுத்திருந்த நேரத்துல ஒரு பொண்ணு வேக வேகமா உள்ள வந்தா. சிரிச்சுக்கிட்டே அவர் எழுந்திருச்சு உட்கார வச்சா. அவ கொண்டு வந்திருந்த சாப்பாட்டை அந்த பெரியவருக்கு ஊட்டி விட்டா. அவருக்கு ஒண்ணுமே புரியல. யாருமா நீ? எனக்கு இவ்வளவு வேலை பாக்குற? யாருப்பா? இப்படி அவரு திருப்பி திருப்பி கேட்கும் போது, ஐயா, நான் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட செவிலியர் ஐயா, அதனாலதான் உங்களுக்காக இந்த வேலையெல்லாம் பாக்குறேன்னு சொன்னா. அதை கேட்டதுமே அவர் சிரிச்சுக்கிட்டே அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மாத்திரை குடிச்சிட்டு அமைதியா படுத்துட்டாரு. அவள் கண்ணை தொடச்சுக்கிட்டே வெளியில வரும் பொழுது அந்த பொண்ணுடைய கணவர் கேட்டாரு, நான் உங்க பொண்ணுன்னு சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு இப்படி நர்ஸ்ன்னு சொல்லி ஏமாத்திட்டு வர்றேன்னு சொல்லி கேட்டாரு. அவருக்கு மறதி நோய் வந்துருச்சு. நான் ஞாபகப்படுத்த போறேன்னு சொல்லி என்ன பேசினாலுமே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி இப்படி எல்லாம் ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்னு யோசிச்சு அவரை குழப்பிக்கிட்டு அவர் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுறாரு. என் அப்பாவுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் நான் யாரோவாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, எப்படியோ வந்து நான் செஞ்சுட்டு போறேன். அவருக்கு தெரியாம இருக்கலாம் நான் அவர் பொண்ணுன்னு, ஆனா எனக்கு தெரியுமே அவர் என்னோட அப்பான்னு. இப்படி அவள் கண்களை துடைத்து கொண்டே அங்கிருந்து வெளியில் சென்றாள். சின்ன வயசுல இருந்து ஆசை வளர்த்த அப்பா நீ யாருன்னு கேட்கிற போது வர்ற வழி இருக்கே, அதுக்கு மேல என்ன வழி இருக்க போகுது இந்த உலகத்துல? இந்த மாதிரி கதைகள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.